ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பீட்ரூட்டை வச்சு சூப்பராக வீட்டிலே நேச்சராக எப்படி பீட்ரூட் பவுடர் செய்கிறதுன்றதை பார்க்கலாமா? வாங்க. இன்றைக்கி நான் ஒரு பீட்ரூட்டில் தான் செய்ய போகிறேன். எனக்கு கொஞ்சமாக பவுடர் இருந்தால் போதும். ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறனால நான் இன்றைக்கி ஒன்று தான் எடுத்து பண்ணுறேன். ஸோ இதோட தோல் எல்லாத்தையும் வந்து நல்லா நீக்கிடுங்க. இப்போ பீட்ரூட்டை துருவலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வந்து காஞ்சிடும். ஸோ அதுக்காக நான் வந்து பீட்ரூட்டை துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பிளேட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் எட்டு வந்து நிறைய அப்படியே பரப்பி வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து காயிறப்ப டக்குன்னு காயும். நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி. இன்னும் கூட கொஞ்சம் பிளேட் பெருசாக இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்கள் பீட்ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளேட் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பீட்ரூட் பவுடர் செஞ்சேன். நல்லாவே ரிசல்ட் காட்டுச்சு. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் ஷேர் பண்ணேன். இப்போ டே ஒன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வச்சது அப்படியே ஃபுல்லாக வந்து நல்லா ஒரு பிளாக் கலரில் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது வந்து ஒரு பதமாகவே இருந்துச்சு, மொறுனே இல்லை, பதமாக இருந்துச்சு, நல்லா தட்டோட ஒட்டிக்கிச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணனால எனக்கு தெரியல. இது டே டூ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருந்துச்சு, கொஞ்சம் பதம் கம்மியாகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ நான் என்னடா இது இப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் நல்லா அந்த பிளேட்டில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டு காய வச்சு பார்த்தா ஈஸியாக காஞ்சிருச்சு. இது தெரியாமல் தான் இவ்வளோ நாள் இருந்திருக்கேன். சரி ஓகேன்ட்டு டே 5க்கு அப்புறம் வந்து நல்லா எடுத்தால் மொறுன்னு இருந்துச்சு. காய வைக்கிறதுக்கே இவ்வளோ திணறிட்டோம், இதை அரைச்சி எப்படி நமக்கு நல்லா வருமா அப்படின்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தா பக்கவாக வந்துருந்துச்சு. ஏதோ பெருசாக நம்ம ஒரு நேச்சர் ப்ராடக்ட் வந்து செஞ்சிட்ட மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அவ்வளோ ஒரு சாஃப்டாக ஒரிஜினலாக நமக்கு வந்து சூப்பராக எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் வெறும் பீட்ரூட் பவுடர் வந்து நமக்கு இந்த அளவு கிடச்சிருக்குன்னா எனக்கு இது ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம கண்டிப்பாக சலிச்சு தான் ஆகணும். அப்போ தான் நான் வந்து நமக்கு பேஸ்ட் வந்து வரும் நீட்டாக. ஸோ அதனால் வந்து நல்லா வந்து நான் சலிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 2 டைம் நல்லா சலிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட பவுடர் வந்து கீழே வீணாக்காதீங்க. ஸோ நான் சலிக்கிறப்ப பறந்துச்சு. ஸோ அதனால தான் நான் கையில் வச்சுருக்கேன். நல்லா ஒரு ரிசல்ட் வந்து பக்காவாக கொடுக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தடாக ஜஸ்ட் 3 மினிட்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிவிட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் பீட்ரூட் பவுடர் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கையில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் வந்து இதை வந்து 2 வீக்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஒரு ரிசல்ட்டு. வீக்லி 2 டைம்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ஃபேஸ்க்கு வந்து பேக்காக போட்டுக்கலாம். இருந்தாலும் நீங்கள் வந்து கையில் ஒரு முறை இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா நீங்கள் ஃபேஸில் வந்து தாராளமாக போடலாம். எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணேன். இப்போ இதை ஒரு 1/2 அன் ஹவரில் வந்து நல்லா வந்து காய விடுங்க. நல்லா ட்ரை ஆகணும். நல்லா இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணப்போ உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு க்ளோவாக கொஞ்சம் நல்ல கலரும் வந்துருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வாஷ்லேயே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுது. இதுதாங்க நம்ம நேச்சர். என்னங்க கெமிக்கல் ப்ராடக்ட் நம்ம செய்கிற மாதிரி வருமா என்ன? ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.